குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் வந்து சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல், ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே அன்பார்ந்த கடகராசினியர்களே, ராசி மண்டலத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மிகவும் சிறப்பான விஷயமாக இருந்தாலும் குருவின் பார்வையிலே பட்ட சனி பகவான் 9ஆம் இடத்திலே வக்கரம் அடைகின்றார். குருவினுடைய பார்வையும் 9ஆம் இடத்திலே வக்கரம் அடைவதால் நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு. நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திடீர் திருமணம், அதே போல் எதிர்பார்த்த இடத்துல நல்ல லாபங்கள், தந்தையார் வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது. அதே போல் உற்றார் உடனிடத்திலே நல்ல ஆதாயங்கள், மதிப்புக்கூறமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிமையாக நடக்கப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்தும் போது எதிர்பாராத விதமாக திடீரென்று பணவரவும் தனவரவுகளும் உடல்நிலை ஆரோக்கியமும் சிறப்பாக அமையப்படுகிறது. இந்த சனியினுடைய வக்கர பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பொழுது சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியமும், அதே போல் 9ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறதால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் பொருளாதார நிலை மேம்பாட்டும், சில நேரங்களிலே வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதால் சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சமயோஜித புத்தியின் மூலியமாக ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்ளலாம். எந்த ஒரு செயலையும் நீங்கள் இன்புற்று செய்யும் பொழுது அந்த செயல் பல்மடங்காக உங்களுக்கு பெருகி நல்ல விதமான ஆதாயங்களும் பேர் புகழ் பணவரவுகளும், அதே போல்
ஸ்போர்ட்ஸ் சார்ந்த நபர்களுக்கு, விளையாட்டுத் துறையிலே பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்களும் வெற்றிகரமான விஷயங்களும் ஏற்படுகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு பணவரவுகள் சற்று தாமதமாகவே கிடைக்கப்பெறுகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்புற்று செய்தாலும் சில நேரங்களிலே கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் வெற்றிகரமான விஷயங்களும் ஏற்படுகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல மேம்பாட்டுகள் இருந்தாலும் உரிய நேரத்திலே காசோலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலிலே நல்ல ஆதாயங்களும் வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் இறைவனை வணங்கி செய்யும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெற்று நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேரக்கூடிய நிலை ஏற்பட்டு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும்.